அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கிரக சேர்க்கை பலன்கள். இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்துள்ள 2 பகை கிரகத்தின் சேர்க்கை பார்ப்போம். அந்த பகை கிரகம் செவ்வாய், புதன். இவர்களுடைய இணைவை வைத்து தான் கிரக சேர்க்கை பலன் மூலமாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த கிரக தொடர்பு இருக்கிறதா? அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, செவ்வாய் புதன் சேர்ந்தா என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். கால புருஷனுக்கு சஷ்டாஷ்டக கிரக சேர்க்கை இது. கரெக்டானே? எஸ், கால புருஷனுக்கு சஷ்டாஷ்டக கிரக சேர்க்கை இது. மேலும் ஒருவருக்கொருவர் வேதகன் கிரக சேர்க்கை இது. கல்விக்காரன் புதன் பகை கிரகம் செவ்வாயுடன் இருப்பதால் செவ்வாயின் காரகம் சம்பந்தமான கல்வியை தேர்ந்தெடுத்தால் கல்வியில் வெற்றி பெறலாம். மின்சாரம் சம்பந்தமான கல்வி, அறுவை சிகிச்சை சம்பந்தமான கல்வி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இன்ஜினியரிங் மற்றும் பல செவ்வாயின் காரகம் சம்பந்தமான கல்வியை தேர்ந்தெடுப்பது நல்லது. இந்த இருவரும் பகை கிரகங்கள். பகை கிரகங்கள் சேர்க்கை இருப்பதால் ஜாதகர் ஆர்குமெண்ட் அடிக்கடி பண்ணுவார். ஜாதகர் திருமணத்திற்கு சம்மதம் என்று சொன்ன பிறகுதான் பெற்றோர்கள் ஜாதகருடைய திருமண விஷயத்தில் இறங்கணும். திருமண விஷயத்தில் இறங்கின உடனே திருமணத்தை விரைவில் முடித்து விட வேண்டும். ஜாதகருடைய ஜாதகத்தில் காதல் அமைப்பு இருக்கிறதா என்று அவசியம் கவனிக்கணும். அந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடைமுறையில் இருக்கிறதா என்பதை அதைவிட மிக தீவிரமாக கவனிக்கணும். பதிவு திருமணம், காதல் திருமணம், கலப்பு திருமணம் இதற்கு முக்கிய பங்கு உண்டு. இந்த கிரக சேர்க்கை சுக்கிரன் வீட்டிற்கு முன்பின் கிரக சேர்க்கையாக இருப்பதால், மேலும் சுக்கிரனுடைய மூல திரிகோண வீட்டிற்கு முன்பின் கிரக சேர்க்கையாக இருப்பதால், அடுத்து சந்திரனுடைய மூல திரிகோண வீட்டிற்கு முன்பின் கிரக சேர்க்கையாக இருப்பதால் ஜாதகருடைய திருமணத்திற்கு பிறகு குடும்ப வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்காது. குடும்ப பிரச்சனை அதிகம் கொடுக்கும். குடும்பத்திற்காக கடனும் ஏற்படும். ஜாதகருடைய தாம்பத்திய சுகம் கூட நீண்ட வருடம் நீடிக்காது. செவ்வாய் சொத்து, புதன் காலியிடம் வங்கி குறிக்கும். ஜாதகர் கடன் வாங்கி வீடு கட்டுவார், அல்லது கடன் வாங்கி வீடு வாங்குவார், அல்லது சொந்த வீட்டில் ஜாதகர் குடியிருப்பார். இந்த கிரக சேர்க்கை காற்று ராசியில் இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை அனைத்து வரும். இந்த சேர்க்கை 8இல் இருந்தால் ஜாதகருக்கு அறுவை சிகிச்சை உண்டு. ஜாதகருக்கு தற்கொலை எண்ணம் தூண்டும். ஜாதகர் தற்கொலை முயற்சியில் இறங்குவார். இந்த கிரக சேர்க்கையுடன் எந்த கிரகம் தொடர்பு இருந்தாலும் ஜாதகருடைய எதிர்கால வாழ்க்கை கடுமையாக பாதிக்கும். எக்ஸாம்பிள், ஒரே ராசியில் செவ்வாய் ப்ளஸ் புதன் ப்ளஸ் ராகு, இந்த கிரக சேர்க்கை காலப்பகை கிரக சேர்க்கை என்று சொல்லுவோம். காலப்பகை கிரக சேர்க்கை புதன் ராகு தொடர்பு உண்டு. இந்த கிரகத்துடைய தசா புத்தி அந்தரம், மேலும் இந்த கிரகத்துடைய கோச்சார கிரக தொடர்பு ஏற்படும் போது ஜாதகருக்கு சோதனை மேல் சோதனை ஏற்படும். ஓகே, குட். அடுத்த வீடியோவில் அடுத்த கிரக சேர்க்கை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற கிரக சேர்க்கை பெயர் சனி, கேது. டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ.